வீட்டுக்கு வந்த பிறகு ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்து பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆன பிறகு மனோஜுக்கு வந்துட்டு எங்கள் நீத்து தான் ஃபோன் பண்ணுறாங்க. நீத்துவும் ஃபோன் பண்ண உடனே மனோஜ் நேராக நீத்துவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. என்ன விஷயத்துக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் நீத்துவை பார்த்து கேட்க, நீத்து நீங்கள் ரவியோடைய பிரதர் தானே? மனோஜ் எனக்கு நல்லா தெரியும், நான் தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், மீட் பண்ணியிருக்கேனே, உங்கள் லைஃப்பில் கூட நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு ரவி ஆல்ரெடி என்கிட்ட சொன்னார். ஸோ நான் அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்றதுக்காக வரல. இப்போது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி இங்கே திரும்பி வராங்க. ரோஹிணியை பார்த்ததும் நீ இங்கே அப்படின்னு மனோஜ் கிளம்பி நிற்க, மனோஜ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே மனோஜ் உட்காடுறாங்க. ரோஹிணி நீத்து 2 பேரும் எங்கள் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. எங்கள் மனோஜ் உட்கார, என்ன விஷயமா என்னை ஃபோன் பண்ணி இங்கே உடனே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் லைஃப்பில் இப்போ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இப்போ அவசரமாக ஒரு 48 lakhs தேவைப்படுது அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே உங்கள் ஒய்ஃப் ரோஹிணி தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஓ சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு மனோஜ் வந்துட்டு கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நான் ஒரே ஒரு விஷயத்த நான் உங்களுக்காக கேட்குறேன், நீங்கள் அதை எனக்கு செஞ்சிட்டிங்கன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல, மனோஜ் இவங்க சொன்ன மாதிரி நீ செஞ்சுனா கண்டிப்பாக 48 lakhs பணத்தை இவங்க உனக்காக கண்டிப்பாக தருவாங்க. இந்த பணத்தை வச்சு அந்த வீட்டை மீட்டலாம். நீ இந்த வீட்டை மீட்டன்ற சந்தோஷமும் பெருமையும் உனக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த வீட்டில் மட்டம் தட்டி பேசினவங்க எல்லார் முகத்திலே கரிய பூசின மாதிரி இருக்கும். உன்னுடைய சொத்துலேருந்து எந்த பங்கும் இங்கே முத்து மீனாவுக்கு போய் சேர்ந்துடவும் சேராது. உன்னை பற்றி யோசிச்சதுனால தான் மனோஜ் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். ப்ளீஸ் மனோஜ், எனக்காக நீ இதை மட்டும் செய்யணும் மனோஜ் அப்படின்னு சொல்ல, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்கள் எங்களுடைய டீலுக்கு ஓகே தானே? 48 lakhs பணத்தை நான் உங்களுக்கு தரலாம்ல, கண்டிப்பாக உங்களை நம்பி நான் தரலாமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே நீத்து கேட்க, உங்கள் நிலைமை என்னென்னு புரியுது அப்படின்னு அங்கே நீத்துவும் சொல்கிறாங்க. ஆமாம், முத்துவும் மீனாவும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்கன்ற பயம் மட்டும்தான் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த சொத்து முழுக்க அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அப்படி போயிடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இருக்க இப்போ கண்டிஷன் சூழ்நிலை எதுவுமே சரியில்லை. என்னால் எப்படியும் பணத்தை இவ்வளோ சீக்கிரமாக புரட்ட முடியாது. நானே ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருக்கும்போது முத்துவும் மீனாவும் எந்த நம்பிக்கையில் ஓடுறாங்கன்னு தான் எனக்கு தெரியலை அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதுக்கு உடனே நீத்து சொல்கிறாங்க, நீங்கள் எனக்காக ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா மட்டும் போதும்னு சொல்ல, உடனே ரோஹிணியை பார்க்குறாங்க, தலையை ஆட்டுறாங்க ரோஹிணியும். இங்கே மனோஜ் பார்த்துட்டு அந்த நீத்துவை பார்க்க, எனக்கு நீங்கள் உங்கள் அப்பா சைன் போல் நீங்கள் ஒருத்தருக்கு போட்டு கொடுத்தீங்க இல்லையா, அதே போல் ரவியுடைய சைனை நீங்கள் எனக்கு போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இந்த ஒரு சைனுக்கு தான் நான் இவ்வளோ லட்ச ரூபாய் உங்களுக்காக நான் செலவு பண்ணுறேன். இந்த ஒரு சைனை மட்டும் நீங்கள் எனக்காக போட்டுட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்ல, எதுக்காக இந்த சைன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. அதுக்கு நீத்துவும், இந்த சைன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய லைஃப்பை மாற்ற போகிறதே இந்த ஒரு சைன் மட்டும்தான். நானும் ரவியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோன்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இது அப்படின்னு சொல்ல, அப்படியான அதிர்ச்சியில் வாயை பிளக்கிறாங்க மனோஜ். அந்த வீட்டில் இருக்க யாருமே உன்னை பற்றி யோசிக்காதப்போ நீ மற்றவங்களுக்காக யோசிக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஸ்ருதியும் ரவியும் இந்த வீட்டில் உன்னை எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பாரு. ரவி சைனை போடுறதுனால எதுவுமே மாறிட போகிறது இல்லை. ரவி இங்கே நீத்துவ மேரேஜ் பண்ணிட்டதுக்கு மாதிரியான ஒரு ரெஜிஸ்டர்ட் மேரேஜுக்கான சைன் தான் இது. பட் நீ இதை மட்டும் கரெக்டாக சைன் பண்ணிட்டேன்னா போதும் மனோஜ், இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது. ரவியுடைய சைனை மட்டும் இந்த பேப்பரில் பண்ணி கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போது ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸ்ருதியை பற்றி யோசிச்சா நம்ம லைஃப்பை நம்ம வாழ முடியாது. ஸ்ருதி கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து அவள் வெளியாகிடுவான் அப்படின்றத தாண்டியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரவியை விட்டுட்டு ஓடுறதுலே தானே இருக்கான். சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலும் ரவியை விட்டுட்டு போய் டிவோர்ஸ் வரைக்கும் போனவ தானே அவன். ஆனால் இப்போ பாரு, நம்மளுக்குள்ளே டிவோர்ஸ் கேஸே போயிட்டு இருந்தாலும் உன்னை விட்டுட்டு போகவே கூடாது, உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் தானேண்ணா அப்படின்னு மனோஜ் பார்த்து ரோஹிணி சொல்கிறாங்க. உன்னை நீத்து சொல்கிறாங்க, 48 lakhs இப்போவே என்னால் செக்காக உங்ககிட்ட பே பண்ண முடியும். செக் எழுதியாச்சு, நீங்கள் இதில் சைன் மட்டும் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் பேனா எடுக்கிறாங்க. ஆல்ரெடி ரவியோடைய சைனும் முத்தோடைய சைனும் எல்லாத்தையுமே அத்துப்படியாக கற்று வச்சுருந்த இந்த மனோஜுக்கு வந்துட்டு சைன் பண்ணணும்னு தோணவே இல்லை. டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்ப, மனோஜ் என்னாச்சு அப்படின்னு ரோஹிணி பக்கத்தில் வராங்க. ஹேய் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீத்து பக்கத்தில் போகிறாங்க. எங்கள் மனோஜும், என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் என் தம்பியோடைய வாழ்க்கைக்கே துரோகம் நினைக்கிறவனா? முத்துவை மீனாவே எனக்கு பிடிக்காததான். முத்துவோ மீனாவும் இந்த பணத்தை இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஆனால் அவங்க என்னுடைய கடனுக்காக ஓடணுன்ற அவசியம் இல்லை. என்னுடைய கடனுக்காக ஓடி இந்த வீட்டில் அவங்க எல்லார்கிட்டேயும், அதாவது முக்கியமாக எங்கள் அம்மாக்கிட்டேயும் அசிங்கப்படணுன்ற அவசியமும் இல்லை. நானும் அம்மாவும் எவ்வளவு கேவலப்படுத்துவோம், ஆனால் அதை தாண்டியும் அவங்க உழைச்சிக்கிட்டே தானே இருக்காங்க. இப்போ கூட ரவியும் ஸ்ருதியுமே என்னுடைய லைஃப்பை பற்றி நல்ல முறையில் தான் யோசிக்கிறாங்க. எதை எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு. ஆனால் நீங்கள் அந்த ஸ்ருதி வாழ்க்கையை பாழாக்கணும், ரவி கூட நீ சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு சைனை கேட்டால் நான் போட்டு கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? அது கனவுல கூட நடக்காது. என் தம்பி வாழ்க்கையை நான் வீணடிக்க விரும்பலை. என் லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு, என் தம்பி லைஃப்பும் இப்படி ஆகணும்னு யோசிக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது. பணத்துக்காக எதை வேணாலும் செய்வேன் நினச்சிட்டு இருக்கியா ரோஹிணி அப்படின்னு ரோஹிணியை பார்த்து திட்ட நீத்தும் உதர்ந்து போகிறாங்க, ரோஹிணி உதர்ந்து போகிறாங்க. ரோஹிணி உடனே மனோஜை பார்த்து உன் மேலே இருக்க நம்பிக்கையில் தானே மனோஜ் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, என் மேலே இருக்க நம்பிக்கை இல்லையா? நான் இவ்வளோ கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்வேன்னு நீ நினச்சிட்டியா? முட்டாள் முட்டாள்னு எல்லாரும் சொல்கிறது போல் என்னை முட்டாளாக்கியே நீ பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. நீத்து பக்கத்தில் போனவங்க, இங்கே பார், இதே மாதிரி திரும்ப என்கிட்ட கேட்ட மாதிரி மற்றவங்க கிட்ட போய் கேட்டேன், அப்புறம் நடக்கிறதே வேற ஆகிடும். இதுக்கப்புறம் ரவி வாழ்க்கையில் நீ பிரச்சனை பண்ணக்கூடாது. அவன் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணணும்னு வந்த அசிங்கப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு அங்கே மனோஜ் வந்துட்டு கொந்தளிக்கிற விதமாக அந்த நீத்துவை பார்த்து திட்டமும் செய்கிறாங்க. நீத்து ஷாக்காகி நின்றுட்டே இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்கு இங்கே ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு வீட்டுக்குள்ளே இந்த மனோஜ் திடீர்னு வீட்டிலேருந்து கிளம்பி ஓடுறது எதுக்காகன்னு தெரியாமல் தான் முத்து பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. முத்து பார்த்தது எல்லாமே கனவுல நிஜம்னு நல்லாவே தெரியுது. மனோஜ் ரவிக்காக பேசினதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. பக்கத்தில் வந்த முத்து நீத்துவையும் ரோஹிணியும் பார்த்து காரி துப்பிட்டு, உங்களுக்கெல்லாம் அசிங்கமால, இன்னொருத்தவங்க லைஃப்பில் எப்படி விளையாடணும், ஒருத்தவங்க லைஃப்பை எப்படி பாழாக்கணும்னு நல்லாவே கற்று வச்சுருக்கீங்க. ஏமா உனக்கெல்லாம் உங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? இதோ நிற்கிதே, இதுதான் இப்படி எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்க லைஃப்பை ஒரேடியாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு அலையுதுன்னா நீயும் அது கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க. உன்னை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கேட்கவே மாட்டாரா? நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது முதல்ல உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? நீ பண்ணிகிட்டு இருக்க அந்த விஷயத்த உடனே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு முத்து திட்டுறாங்க. அங்கே நிற்கிற நீத்துவோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்க, இன்னொரு தடவை ரவி வாழ்க்கையிலையும் மனோஜ் வாழ்க்கையிலையும் குறுக்கிட்டு வந்தீங்க, உங்கள் 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். இதுதான் லாஸ்ட் வார்னிங். டேய் நீ வாடா அப்படின்னு மனோஜ் கூட்டிகிட்டு போக, பரவாயில்லடா மனோஜ், எனக்காக பேசலைனாலும் ரவிக்காக பேசினியே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்ல மனோஜ் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. என்னடா நான் இவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் வரேன்னு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது முத்து அங்கே மனோஜை பார்த்து கேட்க, இல்லை 48 lakhs இதெல்லாம் நான் வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன், எனக்கே என்ன நினைக்கும் போது ஆச்சரியமாக தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, அது சரி உன்னாலே ஒன்று நம்ப முடியலைல்ல, இந்த விஷயத்தில் நீ திருந்தலையான்னு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மனோஜ், நான் உனக்கு தம்பி தாண்டா, ஆனால் பக்குவத்தில் உன்னை விட அதிகமே நிறைய பக்குவப்பட்டிருக்கேன். நீ லைஃப்பில் இப்போ தான் அடிபட்டிருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கஷ்டம்னா என்னாலும் தெரிஞ்சுப்பேன். மற்றவங்களுடைய பணத்துக்கும் மற்றவங்களுடைய செயலுக்கும் என்றைக்குமே விலை போகக்கூடாதுன்றதும் உனக்கு இனிமே தான் புரிய வரும். மனோஜ் இனிமேல் பார்த்து பக்குவமாக நடந்துக்கூடா அப்படின்னு அங்கே அட்வைஸ் பண்ணுறாங்க முத்துவும். மனோஜ் பேசாமல் அமைதியாக தான் இருக்காங்க. அங்கே நிற்கிற நீத்து, உங்களை நம்பி தானே வந்த ரோஹிணி, ஆனால் கடைசியில் என்னை அவமானப்படுத்திட்டீங்களே, ஏற்கனவே இந்த முத்து மீனான்னு எல்லாரையும் என்னை கேவலப்படுத்துகிறாங்க, இப்போ இந்த கேவலமும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுடைஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க எங்கள் நீத்துவும். இல்லை நான் அது அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட நீத்து அந்த இடத்த விட்டு வெளியேறியாராங்க. இங்கே ரோஹிணி தான் அடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவமானப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க.